குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி தமிழ்நாட்டின் மாநகராட்சிகள் 25 மாநகராட்சிகள் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மார்ச் 2024 கணக்கெடுப்பின்படி. படிங்க. சென்னை. வெரி குட். சென்னை மாநகராட்சி. அடுத்தது மதுரை. சென்னை மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி. இது வரிசை பிரகாரமே எழுதப்பட்டிருக்கு, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சென்னை முதல் மாநகராட்சி, சென்னை முதல் மாநகராட்சி. அடுத்து மதுரை மாநகராட்சி. அடுத்து கோயம்புத்தூர் மாநகராட்சி. கோயம்புத்தூர் மாநகராட்சி. அடுத்து இதில் லீ ஹைடாக இருக்கு. வெரி குட். கோயம்புத்தூர் மாநகராட்சி. அடுத்தது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி. கோயம்புத்தூர் மாநகராட்சி. அடுத்தது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி. இதை போட்டித் தேர்வுகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஒவ்வொரு வருடமும் மாநகராட்சிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். இது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட மார்ச் 2024 படி அன்றைய தேதியில் உள்ள மாநகராட்சிகள் தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். அதனால் அது வரைக்கும் உள்ள கணக்குகளின் எண்ணிக்கை 25 மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுதான் இது. அடுத்தது அடுத்தது சேலம் மாநகராட்சி. சேலம் மாநகராட்சி. அடுத்த மாநகராட்சி திருநெல்வேலி. சேலம் மாநகராட்சி. அடுத்து திருநெல்வேலி மாநகராட்சி. சேலம் மாநகராட்சி. அடுத்தது திருநெல்வேலி மாநகராட்சி. மாநகராட்சினாவே எல்லா தேவைகளும் மக்களுக்கு இருக்கும். எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு ஏரியா, அதிக மக்கள் உள்ள ஏரியா மாநகராட்சி. அடுத்து திருப்பூர். நல்லா ஒழிக்குது. திருப்பூர் மாநகராட்சி. திருப்பூர் மாநகராட்சி. அடுத்தது ஈரோடு மாநகராட்சி. ஈரோடு மாநகராட்சி. திருப்பூர் மாநகராட்சி. அடுத்தது ஈரோடு மாநகராட்சி. இந்த மாநகராட்சிகள்லாம் நீங்கள் தினந்தோறும் படிக்கணும். இதெல்லாம் மாவட்டத்தோடு ஒட்டி தான் வரும். அதனால் மாவட்டங்களை படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்தது வேலூர் மாநகராட்சி. இது வேலூர் மாநகராட்சி. அடுத்தது வேலூர் மாநகராட்சி. அடுத்தது தூத்துக்குடி மாநகராட்சி. வேலூர் மாநகராட்சி. அடுத்தது தூத்துக்குடி மாநகராட்சி. அடுத்து தஞ்சாவூர் மாநகராட்சி. தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடிய தஞ்சாவூர் மாநகராட்சி. தஞ்சாவூர் மாநகராட்சி. அடுத்தது திண்டுக்கல் மாநகராட்சி. தஞ்சாவூர் மாநகராட்சி. அடுத்தது திண்டுக்கல் மாநகராட்சி. தஞ்சாவூர் மாநகராட்சி. அடுத்தது திண்டுக்கல் மாநகராட்சி. நாகர்கோவில். வெரி குட். நாகர்கோவில் மாநகராட்சி.
நாகர்கோவில் மாநகராட்சி. இப்போலாம் நீங்கள் நல்லா எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பயிற்சி நன்றாக வரும். நாகர்கோவில் மாநகராட்சி. அடுத்தது ஓசூர் மாநகராட்சி. நாகர்கோவில் மாநகராட்சி. அடுத்தது ஓசூர் மாநகராட்சி. இது வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாகவே நமக்கு மனதில் பதிந்து வைத்து கொள்ளப்படும். அந்தந்த ஊருக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நினைவு அதிகரிக்கும். நாகர்கோவில் மாநகராட்சி, ஓசூர் மாநகராட்சி. அடுத்தது ஆவடி மாநகராட்சி. ஆவடி மாநகராட்சி சென்னை வாசிகளுக்கு தெரிஞ்சது தான். ஆவடி மாநகராட்சி. அடுத்தது காஞ்சிபுரம். கரெக்டாக ஒரு 2-3 எழுத்தை சேர்த்து படிங்க. இனி வரும் காலங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணாமே படிக்கணும். மனசுக்குள்ளேயே ஜாயின் பண்ணி டக்குன்னு வார்த்தை படிக்கணும். காஞ்சிபுரம் மாநகராட்சி. ஆவடி மாநகராட்சி, காஞ்சிபுரம் மாநகராட்சி. அடுத்து கரூர் மாநகராட்சி. கரூர் மாநகராட்சி 17வது மாநகராட்சி. கரூர் மாநகராட்சி. அடுத்தது கரூர் மாநகராட்சிக்கு அடுத்தது கடலூர் மாநகராட்சி. கரூர் மாநகராட்சிக்கு அடுத்தது கடலூர் மாநகராட்சி. 18வது மாநகராட்சி கடலூர் மாநகராட்சி. கரூர் மாநகராட்சி. அடுத்தது கடலூர் மாநகராட்சி. அடுத்தது சிவகாசி மாநகராட்சி. 19வது மாநகராட்சி சிவகாசி மாநகராட்சி. 19வது மாநகராட்சி சிவகாசி மாநகராட்சி. அடுத்தது தாம்பரம் மாநகராட்சி. சிவகாசி மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி. சிவகாசி மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி. அடுத்தது கும்பகோணம் மாநகராட்சி. கும்பகோணம் மாநகராட்சி. கும்பகோணம் மாநகராட்சி. மாநகராட்சினாவே நமக்கு கிளியராக இருக்கணும், முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க. பட் பார்த்தா அப்படி தெரியல நிறைய மாநகராட்சியில். அடுத்தது கும்பகோணம் மாநகராட்சி. அடுத்து மாநகராட்சி புதுக்கோட்டை மாநகராட்சி. கும்பகோணம் மாநகராட்சி. அடுத்தது புதுக்கோட்டை மாநகராட்சி. கும்பகோணம் மாநகராட்சி, புதுக்கோட்டை மாநகராட்சி. அடுத்த மாநகராட்சி நாமக்கல் மாநகராட்சி. நாமக்கல் மாநகராட்சி. அடுத்தது திருவண்ணா. இதோடு நிறுத்தி அந்த 2 எழுத்தையும் ஜாயின் பண்ணி படிக்கணும். திருவண்ணா. திருவண்ணாமலை மாநகராட்சி. நாமக்கல் மாநகராட்சி 23, 24 திருவண்ணாமலை மாநகராட்சி. அடுத்தது 25வது மாநகராட்சி தான். அடுத்தது காரைக்குடி மாநகராட்சி தான் 25வது மாநகராட்சி. நாமக்கல் மாநகராட்சி, திருவண்ணாமலை மாநகராட்சி, காரைக்குடி மாநகராட்சி. 23வது மாநகராட்சி நாமக்கல், 24வது மாநகராட்சி திருவண்ணாமலை, 25வது மாநகராட்சி காரைக்குடி. குறிப்பாக எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, பேசிக்காக கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கடைசியாக பிரிக்கப்பட்ட மாநகராட்சி, முதல் மாநகராட்சி,
இப்படியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து மார்ச் 2024 தமிழ்நாட்டில் மாநகராட்சிகளின் எண்ணிக்கை. மார்ச் 2024 கணக்குப்படி மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25. அதை தான் இங்கே வந்து நம்ம குறிப்பிட்டு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிவினை ஏற்பட்டால் அது கடைசி மாநகராட்சி மாறிடும். இப்போ 25வது மாநகராட்சியாக இருக்கிறது காரைக்குடி மாநகராட்சி. இதுக்கப்புறமா பிரிக்கப்படும் போது அடுத்த 26வது மாநகராட்சியாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக படிச்சுக்கணும். இது வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் மாநகராட்சிகள். அதை நம்ம வருஷம் வருஷம் அப்டேட் பண்ணிக்கிறது தான் நல்லது. குறிப்பாக எக்ஸாம் எழுத போகும்போது கடைசியாக எந்த மாநகராட்சி இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் போதும். இது முதல்ல இருந்து இது வரைக்கும் வந்த மாநகராட்சிகளின் எண்ணிக்கை வந்து நம்ம